வணக்கம். கன்னி ராசி அன்பர்களே, இனிய வணக்கம். அதிகமான வேலைப்பளு உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இந்த ஒரு நேரத்தில் ஏற்பட ஆரம்பிக்கும். இந்த ஒரு காலத்தில் நீங்கள் சுமந்த மிகப்பெரிய சுமை எதுவென்றால் வேலைப்பளுவாகத்தாங்க உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இருக்கும். அந்த வேலைப்பளு நீங்கள் அதிகமாக வேலை செய்து கொண்டு உங்களுக்கே தெரியும் நம்முடைய உடல் இவ்வளவுதான் தாங்கும் என்று. ஆனால் நீங்கள் அதனையும் தாண்டி அதிகமாக உழைத்திருப்பீங்க. அதனால உங்களுக்கு முதுகு வலி, மூட்டு வலி ஏதாவது ஒன்று உங்களுடைய வாழ்க்கையில் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு ஏற்பட ஆரம்பித்திருக்கும். அதனை பார்த்து உங்களுக்குள்ள அவ்வளவு கவலைகளானது இருக்கும். இன்னமும் அந்த வலிகள் உங்களுடைய மனதில் விட்டு இன்னமும் வெளியில் செல்லாமல் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருந்து கொண்டே தாங்க இருக்கும். அது இன்னமும் உங்களுக்கு கவலைக்கு மேல கவலைகளை நிச்சயமா உருவாக்கி கொண்டே தாங்க இருக்கும். இந்த ஒரு சுமை ஆரம்பத்தில் உங்களுக்கு எதுவும் தெரியாது. போக போக உங்களுக்கு மருத்துவமனைக்கு செலவு வைக்கக்கூடிய நிலைமைக்கு நிச்சயமாக மாறிவிடும். எனவே முடிந்த அளவுக்கு உங்களுக்கு பொறுப்புகள் அதிகம்தான். இருந்தாலும் அந்த ஒரு வேலையை உங்களால் எந்த அளவுக்கு செய்ய முடியும் என்று உங்களுக்கு நிச்சயமாக தெரியும். அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் செய்தால் போதும். அதனை விட நீங்க அதிகமாக செய்ய செய்ய உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளதான் தேவையில்லாத பிரச்சனைகள் இதுவரைக்கும் ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். ஒரு நேரத்தில் பல பொறுப்புகள் உங்கள் மீது விழுந்தது போல நிச்சயமா நீங்க உணர ஆரம்பிப்பீங்க. ஆனா இதெல்லாம் ஏன் நடந்தது, எதற்காக நடந்தது என்று எதுவுமே உங்களுக்கு தெரியாது. அது எல்லாமே உங்களுடைய வாழ்க்கையில போக போகத்தாங்க நீங்க நிச்சயமா தெரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. நீங்க இது போதும் என்று நினைக்கும் முன்பே இன்னொரு வேலை உங்களுடைய முன்னால் வந்து நிற்கும். ஆனா நீங்க அதை செய்வதற்கு உங்களுக்கு மனது இருக்காது. இருந்தாலும் இதான் இறுதி, இதை செய்துவிட்டு நம்ம நாளைக்கு லீவு போட்டு விடலாம் என்கிற ஒரு எண்ணத்தில் நீங்கள் எல்லா விதமான வேலைகளையும் எடுத்து பார்த்து கொண்டிருப்பீங்க. ஆனா அடுத்த நாள் பார்த்தால் உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாம போயிருக்கும். இந்த மாதிரியான அனுபவங்களும் உங்களுக்கு நிச்சயமாக ஏற்பட்டிருக்கும். இது ஏற்பட்டு உங்களுடைய மனதிற்குள் ஏகப்பட்ட கவலைகளை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொண்டே தாங்க இருக்கும். இது உங்களுடைய வாழ்க்கையில நடந்திருக்கா இல்லையா என்பதை நீங்கள் நிச்சயமாக கமாண்ட் வழியாக கூறணும். நீங்க போதும் என்று நினைத்தால் அது போதும், அப்படியே நிறுத்திவிட வேண்டும். மீண்டும் மீண்டும் அதனை தொடங்கி வந்தீர்கள் என்றால் உங்களுக்கு உடல் ரீதியான பிரச்சனைகள் தாங்க நிச்சயமாக ஏற்பட்டு கொண்டே தாங்க இருக்கும். அதனால இன்னொரு வேலை உங்களுடைய முன்னால் வந்தாலும் என்னால் அதை செய்ய முடியாது என்று நீங்கள் கூறிவிடுங்கள். அப்பொழுது தாங்க உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது கிடைக்க ஆரம்பிக்கும். ஓய்வு எடுக்க நேரமே உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில கிடைத்திருக்காது. தொடர்ந்து செயல்பட வேண்டிய நிலைமைகள் உங்களை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இதனால உங்களுடைய உடலாக இருக்கட்டும், மனதளவில் நீங்கள் சோர்வடியை வைத்திருக்கும். இதனால உங்களுக்கு தேவையில்லாத உடல் ரீதியாகவும் மனது ரீதியாகவும் தேவையில்லாத பிரச்சனைகளை உங்களை சந்திக்கவும் வைத்திருக்கும். ஆனா அந்த பழு உங்களுடைய உள்ளுக்குள் இருந்த திறமையை வெளிக்கொண்டு வந்தும் கொடுத்திருக்கும். நீங்கள் எவ்வளவுதான் வலிமையானவராக இருக்கிறீர்கள் என்பதை இன்னொரு நேரம் உங்களுக்கு நிச்சயமா காட்டியும் கொடுத்திருக்கும். இதனை நீங்கள் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. வாழ்க்கைனா என்ன, வாழ்க்கையை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்ற அனைத்தையும் நீங்கள் புரிந்து கொண்டு அதன்படியும் நடந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. சிறிய தவறுகள் கூட பெரிய ஒரு பிரச்சனைகளாக உங்களுக்குள்ள மாறி இருக்கும். சாதாரணமாக கவனிக்காமல் போகக்கூடிய சின்ன சின்ன தவறுகள் தாங்க உங்களுடைய வாழ்க்கையில எதிர்காலத்தில் பெரிய பிரச்சனையாக மாறி இருக்கும். அதை நீங்களும் உணரவும் ஆரம்பித்திருப்பீங்க. ஆரம்பத்தில் அதனை பார்க்கும் பொழுது எதுவுமே உங்களுக்கு தெரிந்திருக்காது. ஆனா போக போக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள இது ஏன் இப்படி நடந்தது, எதற்காக இப்படி நடந்தது என்று உங்களுடைய மனதிற்குள் பல கவலைகள் இன்னமும் ஓடிக்கொண்டே தாங்க இருக்கும். ஓடி அது பிரச்சனைக்கு மேல பிரச்சனைகளை நிச்சயமா உங்களுக்குள்ள தேடி கொடுத்து கொண்டே இருக்கும். ஆமாவா இல்லையா என்பதை கமாண்ட் வழியாக கூறுங்கள். நீங்க செய்த சிறிய பிழைகள் கூட மற்றவங்களால் பெரியதாக எடுத்துக்கொள்ளப்படும். வேலை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இடங்களாக இருக்கட்டும், குடும்பங்களாக இருக்கட்டும், நீங்க அந்த ஒரு இடத்துல சின்ன தப்பு தான் பண்ணுவீங்க. உங்களுக்கு பிடிக்காத மனிதர்கள் அந்த ஒரு இடத்துல வேலை பார்த்து கொண்டு இருப்பாங்க. ஏன் உங்க குடும்பத்துல கூட இருக்கலாம். அவர்கள் அந்த ஒரு பிரச்சனையை எந்த அளவுக்கு ஊதி பெரிய பிரச்சனையாக ஆக்க வேண்டுமோ அந்த அளவுக்கு பெரிய பெரிய பிரச்சனையாக உங்களுடைய வாழ்க்கைக்குள்ள நிச்சயமா தேடி கொடுப்பாங்க. எனவே முடிந்த அளவுக்கு சிறிய தவறுகள் கூட நடக்காம உங்களுடைய வாழ்க்கைக்குள் பார்த்து கொள்வது தாங்க உங்களுடைய மிகப்பெரிய ஒரு வேலையாக இருக்கும். இல்லை என்றால் அது மிகப்பெரிய ஒரு பிரச்சனைகளையும் உங்களுக்குள்ள தேடியும் கொடுத்துவிடும். அது மனதளவில் உங்களை பாதிக்கவும் செய்யும். நான் எவ்வளவோ கவனமாக இருந்தோம், ஏன் இப்படி நடந்தது என்று உங்களுடைய மனதை அதிகமாக கவலைப்படவும் வைத்துவிடும். எனவே இந்த ஒரு கேள்வி உங்களுடைய மனதிற்குள் எழுந்து விடாமல் நீங்கள் பார்த்து கொள்வது மிகவும் நல்லது. அந்த அனுபவம் உங்களை இன்னமும் அதிக கவனமாகவும் நுணுக்கமாகவும் உங்களை செயல்படவும் கற்றுக் கொடுக்கும். ஆனால் இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக நீங்க அறிந்து கொள்ள வேண்டும். அறிந்தால் மட்டுமே உங்களுடைய வாழ்க்கையில இனிமே இந்த தவறுகள் எல்லாம் உங்களால் நடக்காமல் பார்த்து கொள்ள முடியும். இதெல்லாம் உங்களுடைய வாழ்க்கையில நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்க கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். இல்லை என்றால் இது உங்களுடைய வாழ்க்கையில ஏற்கனவே நடந்திருக்கும். ஆனா இனிமே வரக்கூடிய நாட்களில் எப்படி மாற்றங்கள் நடக்கும் என்பதை அறிந்து கொள்ள மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள்.
இனிமே இந்த கன்னிராசி வாழ்க்கையில் எந்த விதமான போட்டிகளில் வேலைகளில் எதில் நீங்கள் பங்கு கொண்டாலும் அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றியானது கிடைக்கும். முன்பு இருந்த கன்னிராசிக்காரர்களை விட இந்த ஒரு நேரத்தில் நீங்கள் கொஞ்சம் மாற்றம் அடையக்கூடிய நபர்களாக நிச்சயமாக மாறியிருப்பீங்க. வேலை பகுதி அல்லது வாழ்க்கையில இருந்த போட்டிகள் இப்போது உங்கள் பக்கம் திரும்ப ஆரம்பிக்கும். எவ்வளவுதான் வேலைப்பளு இருந்தாலும் இந்த ஒரு நேரத்தில் உங்களுடைய உடலும் மனதும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலைமைக்கு நீங்க வந்திருப்பீங்க. ஏன் அப்படின்னா நீங்கள் கொஞ்ச நாட்கள் சும்மாவே இருந்திருப்பீங்க. அதை நீங்கள் யோசித்து பார்க்கும் பொழுது எவ்வளவு பெரிய வேலையாக இருந்தாலும் என்னால் பார்க்க முடியும் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க நிச்சயமாக மாறியிருப்பீங்க. நீங்க மாறியிருக்க மாட்டீங்க, உங்களுடைய மனநிலையை நீங்க மாற்றிருப்பீங்க. ஏன் அப்படின்னா நம்முடைய வாழ்க்கை இதுதான், இதை நம்ம எப்படியாவது பார்த்துதான் ஆக வேண்டும் என்கிற ஒரு மனநிலைக்கு நீங்க நிச்சயமாக வந்திருப்பீங்க. அதனால இந்த ஒரு நேரத்தில் போட்டிகள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கைக்குள்ளே இருக்காது. நீங்கள் உங்களுடைய வேலைகளை நீங்கள் அடுக்க பார்த்து கொள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் உங்களுக்குள்ள நிச்சயமாக திரும்ப ஆரம்பித்திருக்கும். நீங்க செய்த உழைப்பும் உங்களுடைய திறமையும் இப்போது வெளிப்பட ஆரம்பிக்கும். வாழ்க்கைனா என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள ஆரம்பிப்பீங்க. உங்களுடைய உழைப்புக்கேற்ற ஊதியம் இந்த ஒரு நேரத்தில் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். அதனால வாழ்க்கையை இந்த ஒரு நேரத்தில் எப்படி வாழ வேண்டுமோ அதன்படி நீங்க வாழவோ ஆரம்பிப்பீங்க. மற்றவர்களை வாழ்க்கையில் எப்படி வாழ்க்கையிலிருந்து மற்ற நபர்களை விட முன்னேறி காட்ட வேண்டுமோ அதன்படியும் நீங்கள் இந்த ஒரு நேரத்தில் வாழ்க்கையில முன்னேறுவதற்கு என்ன பண்ண வேண்டுமோ அதை நீங்கள் பண்ணி கொண்டிருப்பீங்க. அதுவும் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றியை தேடி கொடுக்கும். புதியதாக தொழில் தொடங்க வேண்டும், புதியதாக வேலைக்கு போறீங்க, புதிதாக ஏதாவது வெளியூருக்கு போறீங்க அப்படின்னா இந்த ஒரு நேரம் என்பது உங்களுக்கு சரியாக இருக்கும். இந்த ஒரு மாதம் முடிவதற்குள் நீங்கள் அதனை செய்து விடுங்கள். அதில் போதுமான அளவுக்கு உங்களுக்கு வெற்றிகள் நிச்சயமாக கிடைக்கவும் ஆரம்பிக்கும். நான் என்னால் முடியும் என்கிற ஒரு உணர்வு உங்களுடைய வாழ்க்கையை மேலும் மேலும் உயர்த்தி காட்டும். இதனால போதுமான அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில வெற்றிகள் என்பது நிச்சயமா குவியவும் ஆரம்பிக்கும். எனவே இந்த ஒரு நேரம் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க எதில் பங்கேற்றாலும் அதில் உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கையை அது மாற்றியும் கொடுக்குங்க. உங்களுடைய வாழ்க்கை இந்த ஒரு நேரத்தில் சமநிலையாக மாறிவிடும். மொத்தத்தில் உங்களுடைய வாழ்க்கையில ஒரு அழகான ஒரு சமநிலை என்பது இனிமே உங்களுடைய வாழ்க்கையில உருவாக ஆரம்பிக்கும். வேலை, குடும்பம், பணம், மனநிலை இவை அனைத்தும் சமநிலையுடன் இயங்கக்கூடிய ஒரு நேரமாக உங்களுடைய வாழ்க்கை இதுவரைக்கும் இருந்து கொண்டேதாங்க இருக்கும். முன்பு இருந்த ஏற்றத்தாழ்வுகள் இனிமே குறைய ஆரம்பித்திருக்கும். ஒரு நிலையான பாதை உங்களுக்குள்ள உருவாகவும் ஆரம்பிக்கும். நீங்க எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவும் அமைதியுடனும் தெளிவுடனும் இனிமே இருக்க ஆரம்பிக்கும். இதுதான் உங்களுடைய வாழ்க்கையில நீங்க விரும்பிய ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இனிமே வரக்கூடிய நாட்கள்ல உங்களுக்கு போதுமான அளவுக்கு வெற்றிகள் என்பது நிச்சயமாக கிடைக்கும். அந்த வெற்றிகள் கிடைத்து அது உங்களுடைய வாழ்க்கையை நல்ல ஒரு நிலைமைக்கு மாற்றி கொடுக்கும். இனிமே உங்களுடைய வாழ்க்கையில போதுமான அளவுக்கு திருப்தியானது உங்களுடைய வாழ்க்கையில் கிடைத்து உங்களுடைய வாழ்க்கை நல்ல ஒரு நிலைமைக்கு போக ஆரம்பிக்கும். எனவே கன்னிராசி என்பர்களை நீங்க கடந்த காலத்துல சுமந்த சுமைகள் இப்போது உங்களது வாழ்க்கையை விட்டு குறைய ஆரம்பிக்கும். மனதிற்குள் வைத்திருந்த கவலைகள், வெளியில் சொல்ல முடியாத அனுபவங்கள் அனைத்திற்கும் இந்த ஒரு நேரத்தில் ஒரு பதிலடியானது கிடைக்கும். பதிலடி கிடைத்த உங்களுடைய வாழ்க்கையில நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க போக ஆரம்பிப்பீங்க. வாழ்க்கைனா என்ன என்பதையும் நீங்கள் உணர்ந்து கொள்ளவும் ஆரம்பிப்பீங்க. இனிமே உங்களுடைய வாழ்க்கை அமைதி, சமநிலை மற்றும் வெற்றியின் பாதையில் உங்களுடைய பயணமானது செல்ல ஆரம்பிக்கும். இதனை பார்த்து நீங்களே ஆச்சரியப்படுவீங்க. அந்த அளவுக்கு உங்களுடைய வாழ்க்கையில பெரிய பெரிய மாற்றங்கள் இனிமேல் நடக்க ஆரம்பிக்கும். நடக்கிறதா இல்லையா என்பதை மட்டும் நீங்கள் கவனமாக பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். மறக்காம நம்முடைய சேனலை மட்டும் நீங்கள் புதிய ஒரு பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நம்ம தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள்